friends, welcome to Design Studio. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த பியூட்டிஃபுல்லான ஆரி ஒர்க் டிசைனை எப்படி நம்ம நார்மல் டிலே மேக் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்மால் சைஸ் ஜர்தோசி எடுத்திருக்கேன். எப்போதுமே ஜர்தோசியை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தான் தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ அதோட சென்டரில் வச்சு நம்ம இந்த கோல்ட் பீடை ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 6 பீட்ஸை லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இந்த பீட்ஸை ஸ்டிச் பண்ணி செக்யூர் ஸ்டிச்சஸ் போட்டக்கப்புறம் கொஞ்சமாக கேப் விட்டு அதோட டாப்பில் நான் இந்த சக்கரையை வச்சு தைச்சிட்ருக்கேன். ஸோ இது தைச்சக்கப்புறம் இதை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸை வச்சு தைச்சிடலாம். அந்த சக்கரையை சுற்றி எவ்வளோ சுகர் பீட்ஸ் எடுத்துக்குமோ அந்த அளவுக்கு நம்ம லோட் பண்ணி சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே 1.5 சென்டிமீட்டர் கேப்பில் அடுத்த லைனை ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். பட் இது வந்து அதை விட சின்னதாக கொடுக்க போகிறேன். அதனால் 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதே மாதிரி 1.5 சென்டிமீட்டர் கேப்பில் 6 பீட்ஸ் அண்ட் 4 பீட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வர போகிறோம். இதோட ஹைட்டை உங்கள் விஷயத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஒருவேளை 6க்கு பதிலாக 10 and 12 அந்த மாதிரி கூட நீங்கள் ஹைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கோட கேப்ஸ் வந்து நான் 1.5 சென்டிமீட்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இன்னும் நெருக்கமாக வேணும்னா கொஞ்சம் க்ளோஸ்டாக வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்படியே ஸ்லீவோட எக்ஸ்டெண்ட் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் இதே மாதிரியே ஒர்க் பண்ணிவிட்டு அந்த சக்கரியில் நம்ம ஒயிட் கலர் இந்த ஜர்கன் ஸ்டோனை வச்சு க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம்.
இது கீழே நம்ம பார்டரில் இந்த ஜர்தோஷி பக்கத்தில் நான் இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதையே ஸ்லீவ் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணல, அதோட லுக் இப்படி தான் இருக்கும். சக்கரி வித் ஜர்கன் ஸ்டோன், அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துருந்தோம். அதையே நம்ம நெக் ஃபுல்லாக இந்த மாதிரி 3 லேயர்ஸாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். அதையே ஸ்லீவோட டாப் போர்ஷன்லையும் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.